திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிடுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது ஆளுநர் பயந்து போய் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முதல்வர் கூறியது தவறான கருத்து எனவும் நீட் தேர்வு மசோதாவும் மற்ற மசோதாக்களும் ஒன்றல்ல என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆளுநருக்கு தான் அதிகாரம் வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் தற்பொழுது உள்ள முதலமைச்சர் ஆளுநருக்கு அதிகாரம் தேவையில்லை என்று கூறுவதாக குறிப்பிட்டார். கமலஹாசனின் கன்னட மொழி விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அவரவர் தாய்மொழி அவரவர்களுக்கு முக்கியம் எனவும் இதில் கருத்து சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். அண்ணாமலை வெளியிட்ட காணொளி குறித்து கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை கூறியுள்ளார் எனவும் அதேபோல் சம்பந்தப்பட்டவர்களும் ஆதாரபூர்வமாக பதில் கூறினால் நன்றாக இருக்கும் எனவும் கூறினார். காவல்துறை குற்றப்பத்திரிகையை முறையாக தாக்கல் செய்திருந்தால் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரிந்திருக்கும் என அவர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் ஒரே நாளில் 8 கொலைகள் நடந்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிடுகிறது என்றார்.